நீ உள்ள போய் கடையை பாத்துக்க. சரிக்கா. பாரு மாறா. டேய் தையல் மிஷின்ரா. எவ்வளோ இருக்கு? இதை எண்ணிடுறேன். 1 2 3 4 5. டேய் மொத்தம் 25 இருக்குடா. சொன்னேன்ல, அதுதான் மதுவோட ஸ்பெஷல். அவ ஏமாத்தவெல்லாம் மாட்டா. என்ன நான் ஏமாத்திருவேன்னு சொன்னாங்களா? சிச்சி, என்ன இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை காணமேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா நீ வந்துட்ட. நாளைக்கு கஸ்டமர்ஸ் பேரை வாங்குறோம், சீட்டை குலுக்குறோம், 25 பேரை செலக்ட் பண்ணி கையோட தையல் மிஷினை கொடுக்கறோம். அத போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால வைரல் பண்றோம். சூப்பர். அது மட்டும் இல்ல, இன்னொரு மார்க்கெட்டிங் ஐடியா கூட வச்சிருக்கேன். அத கேட்டா நீங்க 2 பேரும் அசந்துருவீங்க. நீ யோசிக்கிறது எல்லாமே நல்ல ஐடியா தான், சொல்லு. இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் 10 பேர்கிட்ட சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் பே பண்ணி நாளைக்கு கடைய நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசி மொத்த சோஷியல் மீடியாலயும் நம்ம கடைய ட்ரெண்ட் பண்ணுவாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பழத்துல மொய்க்கும்ல, அந்த மாதிரி நம்ம கடையில கஸ்டமர்ஸ் மொச்சுக்கிட்டே இருப்பாங்க. மது, நீ யோசிக்கிற ஒரு விஷயமும் அப்படியே இந்த கடைய நல்ல டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. செம்ம ஐடியா. நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க. ஏங்க, என்னாச்சும் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு என்னமோ இவ்ளோ ஆர்ப்பாட்டம் தேவையான்னு தோணுது. ஏங்க, எல்லாம் கல்யாணத்துல மந்திரம் ஓதுற மாதிரி இதெல்லாம் கடை திறக்கிறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்ங்க. இது இல்லாம இப்ப யாருமே கடை திறக்கிறது இல்ல. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாரும் தானங்க பண்றாங்க, அத நம்மளும் பண்ணணுமா என்ன? புதுசா யோசிக்கலாமே. சரி, இதை விட புதுசா என்ன யோசிக்கிறது? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லங்க, தையல் மிஷின் குடுக்கறது ரொம்ப நல்ல ஐடியா. அதெல்லாம் நம்ம சர்வீஸ் மைண்ட்ல பண்றது. பட் இதெல்லாம் மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. என்ன என்ன ஏமாத்துறோம்? நம்ம கடையில இருக்கிறத மக்களுக்கு காட்ட போறோம். இதை எப்படி ஏமாத்துறதா சொல்ல முடியும்? மரா, மார்க்கெட்ல நமக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை வச்சு நமக்கெல்லாம் கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வரதா செய்வாங்க. அவங்க பொருளை பார்த்துட்டு அத போய் 4 பேர்கிட்ட ஃபீட்பேக் சொல்லி இங்க வந்து துணி எடுக்க சொல்லுவாங்க. அதுவே போதும்.